ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 18 முதல் 23 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய் ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் ஜோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, ஜோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு ஜேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்றோர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, என்று திரு அவையானவள், திரு அவையின் தாயும் பாதுகாவலியும் ஆகிய தூய கன்னிமரியாவினுடைய பிறப்பு விழாவை, ஆரோக்கிய அன்னைக்கான விழாவை இன்று நாங்கள் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறப்பு என்பது முன்னிலே சொல்லப்பட்டது போல குழந்தைகள் தொடக்கம் பெரியோர்கள் வரை மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொருவருடைய பிறப்பு விழாவையும் நாங்கள் எவ்வாறு சிறப்பாக கொண்டாட எத்தனிக்கிறோம் என்பதை நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே அல்லது எங்களுடைய சமூகங்களிலே நாங்கள் திட்டமிடுவதை அவதானித்து பார்க்கலாம். எங்கள் ஒருவருடைய வாழ்விலும் இந்த பிறப்பு மிக அவசியமான ஒன்றுதான். அந்த நாளை நினைவு கூறுதல் மிக பொருத்தமானதாக இருக்கிறது. இந்த பிறப்பை நாங்கள் நினைவு கூறுகிற பொழுது நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பது, குழந்தைகளாய் எங்களுடைய மூத்தோர்கள் தங்களுடைய கரங்களிலே வைத்து மடியிலே வைத்து தாலாட்டுவார்கள். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் மகளே. ஆனால் அவர்கள் தாலாட்டி எப்படியாவது அந்த குழந்தையை நித்திரையாக்கி விட்டுருவார்கள். அங்கே தான் எனக்கு அவர்களோடு உடன்பாடு இல்லை. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் மகளே என்ற கேள்வியை அந்த குழந்தைகளிடம் ஆழமாக கேட்கிற எங்களுடைய அன்னையர்கள், மூத்தோர்கள் அந்த குழந்தையை விழித்தள வளர்ந்து வருகிற பொழுது அதனுடைய நோக்கத்தை அவர்கள் உணரச் செய்கிறார்களா என்பதிலே ஒரு கேள்வி இருக்கிறது என்னிடம். ஆனால் அந்த கேள்வியை கேட்டு அவர்கள் அந்த குழந்தையை தூங்கச் செய்கிறார்கள். அந்த குழந்தை வளருகிற பொழுதுதான் அந்த கேள்வி ஆழமாக கேட்கப்பட வேண்டி இருக்கிறது. ஏன் மகனே, மகளே நீ பிறந்தாய். நாங்கள் ஒவ்வொருவரும் பிறந்ததற்கு ஒரு காரணம் இறைவன் வைத்திருக்கிறார். அந்த காரணத்தை கண்டறிதல் என்பது மிக முக்கியமானது. நேற்றைய வார்த்தையிலே முதலாவது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இறைவனுடைய திருவுளத்தை எவ்வாறு கண்டறிய முடியும். தொடர்ந்து அந்த ஞான நூல் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஞானத்தையும் தூய ஆவியினுடைய வல்லமையையும் பெற்றாலே அன்றி நாங்கள் இறைவனுடைய திருவுளத்தை கண்டறிய முடியாது. மரியன்னை தன்னுடைய பிறப்பின் நோக்கம் எது என்பதை அறிகிறார். அங்கு கபிரியேல் வானதூதர் அவருக்கு செய்தியை கொண்டு வருகிறார். அந்த செய்தியிலே குழப்பம் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தயங்குகிறார். ஆனால் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று கொடுக்கிறார் தன்னை. அங்குதான் இறைவனுடைய ஞானமும் தூய ஆவியினுடைய வல்லமையும் அவர் மேல் இறங்கியதை அவர் உணர்கிறார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை கொடுக்கிறார். இது கணவனுக்கு தெரியாதிருக்கிறது. எனவே தான் அவர் இரவோடு இரவாக மனைவியை விட்டு ஓடி செல்ல முனைகிற பொழுது ஆண்டவருடைய தூதர் அவருக்கு கனவிலே தோன்றி, ஜோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு ஜேசு என பெயரிடுவீர்.
ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது யோசேப்பும் அந்த பணியை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த மீட்கிறவர் யார் என்றால் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த கடவுளை கொண்டு வருவதிலே, அதுதான் மரியாவினுடைய பிறப்பின் நோக்கமாக இறைவன் அவருக்கு வகுத்திருந்தார். அந்த திட்டத்தை மரியா தன்னுடைய வாழ்வில் நிறைவேற்றி இருந்தார். பிரியமான சோதரங்கள், எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் பிறப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்றால் நாங்கள் ஏன் பிறந்திருக்கிறோம்? நாங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது எங்களுடைய மூத்தோர்கள் பாட்டிமார் பாடிய அந்த பாடலை இந்த நாட்களில் நாங்கள் கேட்க வேண்டி இருக்கிறது. ஏன் நான் பிறந்தேன், ஏன் நான் பிறந்தேன் என்கிற கேள்வியை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது ஆண்டவருடைய திட்டம் எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற பொழுது மரியாவுக்கான பிறப்பு விழா ஒரு அர்த்தம் பொதிந்த ஒரு விழாவாக வாழ்விலே அமையும் என்பதை நம்புவோம். ஆமீன்.